எத்திக்ஸ் தொடர்ல இது ஒன்று பகுதி. இன்னைக்கு நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பகுதி நம்ம பார்க்க இருக்கிறோம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல வந்துட்டு 2 பார்ட்டை நான் பிரிச்சிருக்கேன் சிலபஸ்ல கொடுத்திருக்கிறத. அதை வந்து 2 பார்ட்டையுமே நம்ம இன்னைக்கு பாத்திர போறோம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கே மிக முக்கியமாக உதவக்கூடிய ஒரு பகுதி. பொதுவா சொல்லுவாங்க அறிவு இருந்தா பழச்சிக்கலாம்னு. ஆனா அறிவு மட்டும் இருந்தா பழச்சிக்க முடியாது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண கான்செப்ட் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். சோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா கான்செப்ட் அண்ட் தியர் யூட்டிலிட்டிஸ். அது 2வது பார்ட் வந்து அப்ளிகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ். இது 2 பார்ட். இதுல வந்து கான்செப்டுவலா கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நமக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து கேட்கலாம் ஃபர்ஸ்ட் 125 மார்க்ல. செகண்ட் பார்ட்ல வந்துட்டு அப்ளிகேஷன் ரிலேட்டட் கேஸ் ஸ்டடிஸ் கேட்கலாம். ஓகே, சோ அல்ல 2 பார்ட்டே எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் இன் ஜெனரல் அந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல இருந்து கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை தமிழ்ல வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து உணர்வறிவு அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சொல்லாக நானா பண்ணினேன். எமோஷனல் அப்படின்னா உணர்ச்சி, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அறிவு. இது உணர்ச்சி சார் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல வந்து டிரான்ஸ்லேஷன் வரும். அப்போ உணர்ச்சி சார் அறிவு அப்படிங்கறத நம்ம வந்து உணரறிவு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கலாம். ஏன்னா கலைச்சொல் தமிழ்ல எழுதும்போது கலைச்சொல் சுருக்கம் வந்து ரொம்ப முக்கியம். தமிழ்ல மட்டும் இல்லாம ஆங்கிலத்துல இது வந்து பேராப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெளிவான கலைச்சொற்கள் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதை ஒவ்வொரு சொல்ல வந்து விரிச்சு எழுதிட்டு போயிட்டு இருப்போம். அந்த கான்செப்ட் எழுதிட்டு இருப்போம், அந்த கரெக்டான சரியான சொல்ல எழுதாம. சோ அப்படி பண்ணும் பொழுதுதான் என்னன்னா நமக்கு நேரம் பத்தல அப்படிங்கிறது. சிலர் வந்து குறைவா எழுதிய நிறைய மார்க் எப்படி வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து முறையான கலைச்சொற்களை வந்து பயன்படுத்துறத பார்க்க முடியுது. இது எத்திக்ஸ் மட்டும் இல்லாம எல்லா பேப்பருக்குமான ஒரு அடிப்படை தான். ஆக நம்ம வந்து உரை கலைச்சொற்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ் எழுதக்கூடியவர்கள் மிக உரிய குறுகிய கலைச்சொற்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை வந்து உருவாக்கிக்கலாம். நம்ம எழுதும் போது நம்ம உருவாக்கிக்கலாம். அந்த மாதிரிதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா உணரறிவு அப்படிங்கிற கலைச்சொல்லை வந்துட்டு நான் பயன்படுத்துறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உணரறிவோட அடிப்படைகள் மற்றும் பயன்பாடுகள். 2வது பகுதி நிர்வாகம் மற்றும் அரசாட்சியில் உணரறிவின் பயன்பாடுகள். இப்போ கான்செப்டுக்குள்ள போகலாம். இப்போ இத பாருங்க. இத பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன தோணுது? இத பார்த்த உடனே காலையில கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே இந்த ஒரு ஸ்மைலி போட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வாட் டு யூ திங்க்? சோகமான நிலைமையில் இருக்கிற மாதிரி. சோகமான மனநிலை. இப்ப காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஏதாவது இந்த மாதிரியான ஒரு ஸ்மைலி பாக்குறோம், இல்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க இந்த மாதிரியான ஸ்மைலியை காட்டுறாங்க, இல்ல காலையில எந்திரிச்சு குட் மார்னிங் பதிலா இந்த மாதிரியான ஸ்மைலி நமக்கு ஒருத்தர் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஒரு சோகமான உணர்ச்சியை வந்து இந்த ஸ்மைலி தோன்றதுக்கு பார்க்கலாம். இப்ப நம்ம மொபைல் எடுத்துட்டாலே இந்த மொபைலோட இல்ல டிஜிட்டல் உலகத்துல இந்த வளர்ச்சியில பார்க்கும்போது சொற்கள் வந்து எண்ணற்ற குறுஞ்செய்திகள். இப்ப குறுஞ்செய்திகளே நம்ம வந்து சொற்களை வந்து இது போன்ற சிறு படங்களாக குறுப்படங்களாக பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்து மொழி முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு விதமான மொழிதான். இது வந்து காட்சி மொழி. இப்ப இந்த காட்சி மொழியில நமக்கு வந்து இந்த ஸ்மைலியை வந்து சந்தோஷமா இருக்குன்னா சந்தோஷமா, இல்ல வந்து சோகமா இருக்கிறோம் சோகமா, அந்த மாதிரியான ஸ்மைலியை நம்ம வந்து பயன்படுத்துறத பார்க்க முடியுது. அப்ப இதை பார்த்த உடனே நமக்கு வந்து சோகம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி தோன்றதை பார்க்க முடியுது. நம்மளும் வந்து என்ன ஃபீல் பண்ணுவோம்னா ஒரு சோகமா ஃபீல் பண்ணுவோம், ரைட்? பட் சேம் டைம் இப்ப இதை பார்த்த உடனே எப்படி இருக்கும்? இதை பார்த்த உடனே நமக்கு வந்துட்டு ஒரு மனதில் வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி உருவாகிறத பார்க்க முடியுது. இப்ப இது ஏன் அப்படின்னா இந்த 2 ஸ்மைலியோட நம்மளோட தொடர் இன்றைய நம்ம வாழ்க்கை வந்து பிணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பிணைக்கப்பட்டிருக்கிறதால நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னா இதை பார்த்தோன்னா சந்தோஷமாகவும் இல்ல இதை பார்த்தோன்னா சோகமாகவும் ஃபீல் பண்றோம். சோ இப்ப இது வந்து என்னன்னா இது 2க்கு இருக்கிற டிஃபரன்ஸ், அல்லது இது ஏன் நம்ம இப்படி இதை பார்த்த உடனே இப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறதுதான் அதை பற்றிய கான்செப்ட் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. ஐ மீன் வி ஹாவ் ஃபீலிங்ஸ், அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அதை நாமளும் ஃபீல் பண்றோம். இது தொடர்பாகத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தை பாருங்களேன்.
இந்த படத்தை பார்த்த உடனே நமக்கு வந்துட்டு ஒரு விதமான எண்ணங்கள் வந்து எண்ணப்போக்குகள் உண்டாக்குறது. இந்த முதல் படத்தை பார்த்த உடனே ஒரு வயதானவர் வந்துட்டு ஒரு சாலையில வந்து செல்வதற்காக முயற்சிக்கிறார். இது போன்ற வயதானவர்களை வந்து நம்ம பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம், பல்வேறு நிலைமைகள்ல பார்த்திருக்கிறோம். அப்படி பார்க்கும் ஒரு பேருந்துல, இல்ல வந்து ஒரு பேருந்து நிலையத்துல, இல்ல ஒரு சாலையோரங்கள்ல, ஒரு தெருவுல, ஒரு ரயில் நிலையத்துல, இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல we might have seen these people. Then whenever we might have seen these people, then whenever we see these people, and then we are these scenes create some kind of feelings within ourselves, right? அந்த feelings வந்து எல்லாத்துக்குமே வரத பார்க்க முடியுது. இன் ஜெனரல் 99% ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரியான பரிதாபமான நிலைமைகளை பார்க்கும் பொழுது மனதில் வந்து ஒரு விதமான உணர்ச்சிகளை உண்டாக்கத்தான் வேணும். அந்த மாதிரியான உணர்ச்சிகள் உண்டாக்கும் போது யூ மைட் ஹாவ் கிவன் அன் 5 rupee, ஆர் லைக் யூ மைட் ஹாவ் கிவன் அவர் ஃபுட், ஆர் லைக் யூ மைட் ஹாவ் கிவன் அவர் சீட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சிருப்பீங்க. இப்ப என்னன்னா, இந்த கீழே இருக்கிற படத்துல பாருங்களேன், ஒரு குட்டி பாப்பா. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு சாட்டிஸ்பாக்சனான ஃபீலிங் வரத பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, ஒரு முதியவர் அவர் சாலையை கடக்க முயற்சிக்கிறார். அப்படி சாலையை கடக்க முயற்சிக்கும் பொழுது அவரால் கடக்க முடியவில்லை. ஏன்னா ஒரு நகரமா இருக்கிறதால அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு அவர்களுக்கு உதவுகிறது. இப்ப இந்த படமாகட்டும், இந்த காட்சி கருத்தாகட்டும், நம்ம பாடங்கள் அனைத்திலுமே நம்ம படிச்சிருப்போம், ரைட்? சோ லைக் this is what we are going to learn today. For example, when we see the first picture, we are having some feelings. Wherever we have seen these kind of people, some kind of feelings are emerging within our mind. And then meanwhile, we try to help these people wherever possible. The same concept, civil servant வரும் பொழுதும் we will be working as a public servant. அப்போ வந்துட்டு என்னன்னா, our primary goal is to serve these needy people. அப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னன்னா, we need this kind of emotions we need, and then not just emotions, we should go ahead and then we need emotional intelligence. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதனாலதான் நமக்கு இது பாடமாகவும் வச்சிருக்காங்க. வந்து என்னன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய 2 வார்த்தையில ஃபர்ஸ்ட் சொல் அப்படிங்கிறது எமோஷனை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோம். எமோஷனை புரிஞ்சுக்கிடணும். அதுக்கடுத்து வந்து இன்டெலிஜென்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். எமோஷன்னா என்ன? கேன் சம்மன் டெல்? நீங்க இதை படிக்காம ஜஸ்ட் எமோஷன் அப்படின்னா என்ன, உங்களுக்கு என்ன தோணுது? உணர்ச்சி, எமோஷன், இத சொல்ல வந்து நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? யாராவது சொல்லுங்க. ஜெபஸ்டீன், சும்மா எமோஷன் அப்படிங்கிற சொல்ல வந்து நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? சார், மூவி பாக்குறப்போ கேள்விப்பட்டிருக்கேன் சார். எப்படி, என்ன கான்டெக்ஸ்ட்ல எமோஷன் ஆகாத அப்படின்னு சொன்னாங்களா? எமோஷனல் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாச்சும் ரொம்ப சேடான சீன் போயிட்டு இருக்குன்னா எமோஷனல் நம்மள வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டு அந்த சீன் கனெக்ட் பண்ண. ரைட். தேங்க்யூ. ஓகே, சோ எமோஷன் அப்படிங்கிறது எமோஷனல் ஆகாத அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம பயன்படுத்த பார்க்க முடியும். இன்னொரு விஷயம், நம்ம படங்கள்ல இல்ல இந்த மாதிரியான தேங்க்யூ மியூட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல வந்து ஒரு எமோஷனலான சூழ்நிலைகளை பார்க்கும்போது அதோட நம்மள கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொன்ன வார்த்தைகள் நல்லா பாருங்க. எமோஷனலான ஒரு படத்தை பாக்குறோம், அந்த சீனை சேட், அந்த மாதிரியான சேட்னஸ், அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வருது, அதோட நம்மள கனெக்ட் பண்ணிக்கிறோம். சோ இது வந்து என்னன்னா ஒரு செட்டப். அந்த செட்டப்ல வந்து நம்ம ஒரு பார்ட்டிசிபென்ட். அப்ப அந்த பார்ட்டிசிபென்டா இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி அதிர்வுகள், எமோஷனல் வைப்ரேஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஆட்படுறோம். அந்த எமோஷனல் வைப்ரேஷன்ஸ்க்கு நம்ம ஆட்படுறது இல்லாம we also produce those emotional vibration. சோ இது வந்து எவ்ரிடே நிகழ்வா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ எமோஷன் அப்படிங்கிறது நமக்கு புது கான்செப்ட் இல்ல. அப்ப அதை நம்ம புரிஞ்சிருக்கு, அது உணர்ச்சி அப்படிங்கறது. இது என்ன சொல்றோம்னா, strong feelings such as love, anger or fear. ஓகே, உறுதியான முனைப்பான உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். காதல், சினமச்சம், அந்த மாதிரியான விஷயங்கள், இல்ல பரிதாபப்படுறது, இல்ல வந்து ஒரு அந்த மாதிரியான பல்வேறு நம்ம பின்னால போகும்போது பார்ப்போம். இது போன்ற ஒரு ஆழ்ந்த முனைப்பான உணர்ச்சிகள் தான் நம்ம வந்து எமோஷன் அப்படின்னு சொல்றோம். எமோஷன் அப்படிங்கிற சொல்லே உணர்ச்சி தான்.
இப்ப பாத்தீங்கன்னா இது எங்க சுற்றுலா எந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். டு கண்ட்ரோல் ஆர் எக்ஸ்பிரஸ் யுவர் எமோஷன்ஸ் அப்படி சொல்லுவோம். கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிரஸ் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப எமோஷனல் ஆகாத அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கடுத்து என்னன்னா இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஹி ஷோட் நோ எமோஷன் எஸ் த போலீஸ் டு கேம் அவே. அவனை போலீஸ் வந்து கூட்டிட்டு போனாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ வந்து அவங்க எந்த உணர்ச்சியுமே காட்டல, எந்த எமோஷனையுமே காட்டல அப்படிங்கிறது ஒரு சொல்லாடல். சோ எமோஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பயன்படுத்துறத பார்க்க முடியுது. இப்ப இதை வந்து என்னன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எமோஷனா நம்ம வந்து சொல்ல முடியும். இப்ப எல்லாருமே இது நமக்கு அடிப்படையான விஷயம் தான், நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப பாசிட்டிவ் அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாய், இன்ட்ரெஸ்ட், கண்டென்ட்மெண்ட், லவ் இதெல்லாம் வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் இல்ல பாசிட்டிவான எமோஷன்ஸை கிரியேட் பண்றதை பார்க்க முடியுது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறோம். அதாவது இதெல்லாம் அடிப்படைகள். மகிழ்ச்சியா இருக்கிறது, இல்ல பிடித்தமான ஒரு செயலை செய்யறது, கண்டென்ட்மெண்ட் திருப்தி அடைகிறது, இல்ல லவ் அன்பை பெறுவது, இதெல்லாம் வந்து என்னன்னா பாசிட்டிவ் திங்ஸ். whenever we get all these things we may or and we should and we will feel some positive emotions, right? And when we express these emotions the opposite person will also feel the positive things, right? Positive feelings அவருக்கு உண்டாக்கக்கூடிய. இப்ப நெகட்டிவ் எமோஷன் அப்படின்னா வெறுப்பு, இல்ல வந்து கோபம், ஏங்கர், ஜெலசி அண்ட் சேட்னஸ், இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ். இப்ப நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல உருவாக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எதிரில் இருக்கக்கூடியவங்கள் மனநிலையில வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உண்டாக்குறத மனநிலை வந்து இல்ல வந்து you will also feel bad or some negative vibrations, but when you see the positive one you will have a positive vibrations. Okay, so this is how we classify emotions into two categories, that one is positive and the next is negative. இப்போ என்னன்னா இத வந்து தமிழ்ல நம்ம எப்படி சொல்லலாம்னா நவரசம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். எமோஷன்ஸ் வந்து நவ ரசம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஒன்பான் சுவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா ஜஸ்ட் கோ த்ரூ தீஸ் திங்ஸ். நீங்க யூ மைட் ஹவ் கம் அக்ராஸ் ஆல் தீஸ் திங்ஸ். கண்டிப்பா இதை நீங்க கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. நவரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ஜெனரல் வந்துட்டு சான்ஸ்கிரிட்ல நமக்கு வந்து தெரியப்படக்கூடிய சொல் தான் நம்ம நவரசம் அப்படிங்கிறோம். இப்ப இதுல வந்துட்டு என்னன்னா நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, அமைதி, இந்த மாதிரியான நவரசம் வந்து நமக்கு இருக்கு. இந்த நவரசம் அப்படிங்கிற சொல்ல வந்து எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? கேன் சம்மன் சே நவரசம் என்ற சொல்லாடல் கலை சொல்ல எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நந்தகோபால். எங்க நாடகத்துல பாக்கலாம். வேற எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? நாடகம். ரைட் ரைட், ஓகே, தேங்க்யூ. சோ இது வந்து என்னன்னா இது ஒரு ஆர்டிஸ்டிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு சொல். இப்ப இது வந்து என்னன்னா ஒரு ஆர்ட்ல பயன்படுத்துவோம் இல்லையா. ஒரு கதகளி ஆகட்டும், இல்ல ஒரு பரதநாட்டியம் ஆகட்டும், இல்ல ஒரு குச்சிப்புடி ஆகட்டும், இல்ல நாடகம் ஆகட்டும். இப்போ படங்கள்லயும் பாத்தீங்கன்னா படங்களையும் இந்த நவரசம் வந்து வெளிப்படுறத பார்க்க முடியாது. பட் நாடகத்துல வந்து இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி பெருக்கை வந்து வெளிப்படையா காட்டுவாங்க. they will express it very well, but in like dramas, but in movies it's not that much. Okay, and then in dramas they will be able to express all these 9 navarasas, but in movies they may not be able to I mean they don't want to, they can do that. Even in some movies they have shown it, but if they want they can show it. ஆனா காட்ட மாட்டாங்க, காட்டுறதுக்கான தேவை இருக்காது. பட் இன் ரியல் லைஃப்ல எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது நம்ம நவரசம் வந்து அந்த ஃபீலிங் இருக்கும். பட் வி மைட் நாட் பி எக்ஸ்பிரஸிங் ஆல் தீஸ் திங்ஸ் ஆஸ் சச். ஓகே, நமக்கு வந்து என்னென்ன தெரியும்னா நகை எப்படின்னா ஜோக், ஓகே, சிரிக்கிறது, சிரிப்பு, நகை வந்து தெரியும், அழுகை வந்து தெரியும், டு பி ஃப்ராங்க். அதுக்கடுத்து வந்து அச்சம், பயம் வந்து தெரியும், பெருமிதப்படுறது, அந்த பெருமிதம் தெரியும். வெகுளி வந்து என்னன்னா கோபம் மாதிரியே தான். ஓகே, வெகுளி வந்து நமக்கு தெரியும். அதுக்கடுத்து உவகை தெரியும். இப்ப உவகை அப்படின்னா அதுவும் மகிழ்ச்சி தான். அதுக்கடுத்து அமைதி. இப்ப இழிவரல், மறுக்கை அப்படிங்கிறது, இழிவரல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். ஓகே, we are not using those
things exactly as in regular life. But otherwise we all are expressing all other rasas, right? So இது வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, emotions வந்து we all are expressing in everyday life. And இது வந்து என்னன்னா, it's associated concept with Navarre's concept of our own classifications, and then it can also be classified as positive and negative concepts அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கோம். So this is what emotion அப்படிங்கிறது. இந்த எமோஷன் அப்படிங்கிற இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட நெக்ஸ்ட் கான்செப்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து வரப்போகுது. பட் பிஃபோர் தட் வி ஷுட் நோ அபவுட் இன்டெலிஜென்ஸ், ரைட்? இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நம்ம அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எஸ் இட் இஸ். பட் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப என்னன்னா, செட் ஆஃப் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், அதைத்தான் வந்து என்னன்னா ஒரு அறிவுசார் திறமைகள் அப்படிங்கிறோம். ஓகே, மூளைசார் திறமைகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். The ability to understand, learn and think. The ability to understand the class, the ability to learn from the class. After learning all these things, the ability to think on that line. Okay, கற்க கசடற அப்படி சொல்றோம் இல்லையா? So you will learn and then அதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கற்றபின் இருக்க அதற்கு தக. So you have to think and then you have to act in accordance with your understanding and intelligence. அந்த அது வரைக்கும் போனா தான் it will become an intelligence. Or otherwise knowledge அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்குல்ல. இப்ப தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா you might be knowing the information as such. Okay, knowing information is knowledge, but when you think on that line and then when you act on that line, then you are expressing something called intelligence. Okay, so அப்ப வந்து என்னன்னா, whenever you read all these things, for example you are reading ethics. Okay, so you know what does it mean by ethics, you know the definition, and then you scored good mark in ethics and everything is happening. But அது வந்து என்னன்னா, does it help you to act in accordance with the ethical principles, ethical values, ethical attitudes அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து உங்களுக்கு உதவுச்சா? இப்ப எத்திக்ஸ் வந்து சிவில் சர்வீஸ் வச்சுக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் நம்ம விரிவா விவாதிச்சோம். The motive and the aim is when we read all these things we will become ethical. Will it be possible அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இப்ப வந்து உங்களுக்கு எத்திக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, you scored 170 or 165 மார்க் அப்படின்னா you can't be an ethical. The reason being you know the things, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, யூ ஆர் நாலேஜபிள். பட் இன்டெலிஜென்ட் ஆகணும் அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு திங்க் ஆன் தட் லைன் அண்ட் யூ ஹேவ் டு ஆக்ட் ஆன் தட் லைன். ஓகே, அதுதான் வந்து என்னன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப தெரிஞ்சுக்கிறது நாலேஜ், அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்னன்னா அதை புரிஞ்சுக்கொண்டு அதே போல அந்த அறிவுக்கு தக்கபடி நிற்கிறது இன்டெலிஜென்ஸ். புரிந்து கொள்ளும் கற்றறியும் மற்றும் சிந்திக்கும் திறம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து அறிவாற்றல் அப்படின்னு சொல்லலாம், சிந்தனை திறம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இப்போ யூட்டிலிட்டி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். யூட்டிலிட்டி ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னா எதுக்கு அறிவு தேவைப்படுது அப்படின்னா, adaptation to one's own environment. Okay, அவர் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதற்கான அதுதான் இன்டெலிஜென்ஸ். இப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நியூ கான்செப்ட் அண்ட் தென் இட்ஸ் வெரி ஓல்டு கான்செப்ட். ஓகே, த ஹியூமன் பீயிங் ஸ்டார்டட் லிவிங் இன் திஸ் எர்த் வெரி லாங் அகோ. அப்ப இருந்து என்ன பண்றாங்கன்னா they invented something and they try to adapt with their own environment and then அது சாப்பிட்டாங்க, அதுக்கடுத்து அதாவது என்னன்னா நாடோடியா சாப்பிட்டு இருந்தாங்க, பிறகு வந்துட்டு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இன்னைக்கு வளர்ந்து 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 we have grown like anything, right? So இது வந்து என்னன்னா why we are growing, the ability to adapt to the environment. இதுதான் வந்து யூட்டிலிட்டி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. இப்ப அதுக்கடுத்து வந்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா கார்ட்னர்ஸ் தியரி படி இது வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கார்ட்னர்ஸ் தியரி படி நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். 9 வகையா கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ என்னென்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி லைக் எஸ் அஃப்கோர்ஸ் நான் முதல்ல பேசிட்டு இருந்த மாதிரி எத்திக்ஸ் படிக்கும்போது நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. புதிய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ இஃப் யூ ஹாவ் த reading habit, I would suggest you to go through some of the books which talks about ethics. Okay, அப்ப அது வந்து படிச்சீங்கன்னா it will expand your knowledge அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா. ஸோ யூ ஷுட் கோ ahead. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பாக்குறோம். இப்போ இதுல வந்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா how it will
இப்ப நம்ம என்னன்னா நமக்கு அறிவு இருக்கான இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னா நான் படிச்சு ஜெனரல் ஸ்டடிஸ் நல்லா எழுதிடுவேன். பட் ஆப்டிடியூட் நல்லா எழுதுவீங்களா? அப்ப ஏன் அப்ப அறிவு இல்லையா உங்களுக்கு? அப்ப வாட் இஸ் த டிஃபரன்ஸ் தேர்? த டிஃபரன்ஸ் இஸ் there is two kind of knowledge, there is two kind of intelligence. There are to be frank, there are 9 kinds of intelligence. அப்ப அந்த 9 kinds of intelligence இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கும் போது we should try to improve our intelligence in IQ in all these things. Okay, first one is naturalistic, அதுக்கடுத்தது மியூசிக்கல், பாட்டு கேட்போம் பட் சிலர் பாடுவாங்க. அதுக்கடுத்தது ஐ நாட் கெட்டிங் டு மச் லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இது இருந்ததுனா தான் நம்மளால சிசெட் கிளியர் பண்ண முடியும். ஓகே, இது இல்ல அப்படின்னா வில் நாட் பி ஏபிள் டு கிளியர் த சிசெட் as such. அதுக்கடுத்து எக்ஸிஸ்டென்ஷியல், ஈவன் இன் த்ரில்லிங் ஜெனரல் ஸ்டடிஸ் ஆல்சோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் what do we say, it's not just a knowledge that will help you to solve the prelims. Okay, general studies அதுல வந்து என்னன்னா கொஞ்சம் லாஜிக்கல் ஐடியாஸும் தேவை. நமக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு மட்டும் நம்ம கிளியர் பண்ண முடியாது, லாஜிக்கல் ஐடியாஸும் தேவை. ஸோ லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல். அதுக்கடுத்து எக்ஸிஸ்டென்ஷியல், அப்புறம் இன்டர்பர்சனல், அதுக்கடுத்து லிங்குவிஸ்டிக். இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் நாலேஜ் நமக்கு ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. அதான் வந்து என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை நல்லா கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இப்போ அதுக்கடுத்து பாடிலி அண்ட் கைனஸ்தெட்டிக். அதாவது என்னன்னா நம்ம உடல் ரீதியாகவும் என்னன்னா there is a kind of intelligence, how to keep our body in fit condition, and then how to maintain our physique, and then how to like take care of our own body. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா bodily and kinesthetic இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றது. அதுக்கடுத்து இன்ட்ராபர்சனல், அதுக்கடுத்தது ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்பேஷியல் அப்படின்னா பரப்பு சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த இன்டெலிஜென்ஸ் நான் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நான் நிறைய பேச வேண்டியது, நான் பேச மாட்டேன். பட் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு, ஐ ரெக்கமெண்ட் யூ டு கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரலிஸ்டிக் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லிவிங் திங்ஸ் அண்ட் ரீடிங் நேச்சர். ஓகே, மியூசிக்கல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல். அதுக்கடுத்து வந்து என்னன்னா எக்ஸிஸ்டென்சியல். இப்ப வந்து என்னன்னா நீ எல்லாம் எதுக்கு இருக்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒருத்தர் இப்படி பதில் சொல்றாருன்னு வச்சுப்போம், இந்த யூனிவர்ஸ் இருக்கும் பேரண்ட இருக்க வரைக்கும் நானும் இருப்பேன். நீங்க வந்து இந்த கொஸ்டினை வந்து யூ ஷுட் ஆஸ்க் அபவுட் தி யூனிவர்ஸ். ஓகே, சோ ஐ எம் அ பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து என்னன்னா அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் அவர் வந்து யூனிவர்ஸோட எக்ஸிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ற அளவுக்கு he knows few things. இதை வந்து என்னன்னா tackling the questions of why we live and why we die, அந்த மாதிரியான தத்துவார்த்த ரீதியான நாலேஜ். அதுக்கடுத்து இன்டர்பர்சனல். இது என்னன்னா இன்டர்பர்சனல் எப்படின்னா என்னன்னா நம்ம ஒருவரோட உறவாடும் போது when we communicate with each other, when we speak with someone else, and then when we discuss, when we negotiate, when we sit in an interview, how do we sense people's feeling and motives, and then how do we respond to all those things? This is interpersonal skills, which is becoming very important at this point of time. The next one is bodily kinesthetic, coordinating your mind with your body, and then it also includes some exercise, etc., and then yoga and all these things will come into play. This the next thing is finding the right words to express what you mean. It is linguistic. It is a very interesting area which you should explore. So finding the right words to express what you mean. So this is more applicable when it comes to your exams also, especially mains exams. You should find your best word. Okay, and the next one is intrapersonal skills. Interpersonal means understanding your own self. Interpersonal means understanding the opposite, the opponent. And then intrapersonal is understanding yourself. I mean, what do you feel and what do you want, all these things. And then to be frank, like even when I was preparing and then when I was writing exam, I wasn't well aware of intrapersonal skill. அப்படி ஒன்று இருக்குதுங்கிறதே தெரியாது. இப்போ வந்து அப்படி இருக்குதுங்கிறது ஒன்று தெரியும், but I'm not good enough to understand my own self. The reason being, like our educational system just focus on logics and mathematics. That's all. In one part of intelligence only we are focusing. But in intrapersonal skills or interpersonal skills or bodily kinesthetic or existential or musical, இதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம். Which we should learn our own self. So interpersonal skill also very important. That helps us to understand our own self. Unless otherwise we understand our own self, we will not be able to understand others also. That is interlinked concept. And the next one is spatial, visualizing the world in 3D.
அந்த மாதிரி. இப்ப என்னன்னா, if you have free time, then just go and read about all these 9 intelligence. அப்ப வந்து என்னன்னா, எந்தெந்த இடத்துல வந்துட்டு if you find some areas where you can work out, and then I would suggest you to work out. So when you do that, you will improve yourself holistically. Okay. இப்ப வந்து என்னன்னா, இங்க ரெண்டு கான்செப்ட் இருக்கிறத பார்க்க முடியுது, intrapersonal as well as interpersonal. இப்ப இது ரெண்டு கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப இன்டர்பர்சனல் அப்படிங்கிறது சென்சிங் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ். இன்ட்ராபர்சனல் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப், வாட் யூ ஃபீல் அண்ட் வாட் யூ வாண்ட், இது போத் திங்ஸ். இது ரெண்டு ரிலேட்டட் கான்செப்ட் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இன்டர்பர்சனல் அப்படின்னா என்னன்னா, இப்ப இன்டர்பர்சனல் அப்படின்னா என்னன்னா, மக்களோடு உறவாடுறது. இதை வந்து இன்னொரு கான்செப்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா, எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ரிலேட்டட் கான்செப்ட். ஒவ்வொருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இஐஏ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் ஃபார் இன்டர்பர்சனல் as well as இன்ட்ராபர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அது இன்னும் கொஞ்சம் ஃபைனா டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ராபர்சனல் ஸ்கில் அப்படிங்கிறது ஏ அண்ட் இன்டர்பர்சனல் அப்படிங்கிறது சோசியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், போத் ஆர் இன்டர் ரிலேட்டட் அண்ட் லைக் unless you know about your own self, you will not be knowing about others. இது வந்து ஒரு பார்ட். ஸோ இது ரெண்டு வந்து ரிலேட்டட் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நம்ம எமோஷன் என்னன்னு பார்த்துட்டோம், அதுக்கடுத்து இன்டெலிஜென்ஸ் என்னன்னு பார்த்திருக்கோம். இப்போ வந்து என்னன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்ப்போம். ஓகே. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா, உணர்வுசார் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு, அதை வந்து நுணுகி அறிதல், அதை நுண்மையாக அறிதல், அதான் இன்டெலிஜென்ஸ். அது உணர்வு சார் அப்படிங்கிற அந்த சார் அப்படிங்கிற ஒட்டு வச்சு உணர்வு சார் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம சுருக்கி உணர்வறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைச்சொல்ல உருவாக்கி இருக்கோம். இது வந்து என்னன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்ப இதோட டெஃபினேஷன் பாருங்க. டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, emotional intelligence refers to the capability of a person to manage and control his or her emotions, that is IP skills, intrapersonal and interpersonal, both can also be noted down as an IP skills. Manage and control his or her emotions and possess the ability to control the emotions of others. ஓகே. இது வந்து என்னன்னா இங்க ரொம்ப முக்கியம். அது வந்து என்னன்னா, மற்றவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு எபிலிட்டி இருக்கணும். In other words, they can influence the emotions of other people also. This is given by economic times. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Manage and control his or her emotions. This is very important part, and then like which we lack. Okay, we don't even understand this concept at many point of time. Like for example, like we couldn't clear exam, then what will happen? We couldn't clear exam, then what will happen automatically? Like lot of emotions will come into play, and then the worst part of emotions is whenever an emotion comes into play, our brain may not function properly. Unless otherwise you have proper emotional intelligence, your brain will fall to your emotions. அப்ப என்னன்னா, உங்களோட உணர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி you will try to behave. You will not think beyond a limitation, then you will not even think at all. But like what will happen, நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, you will react to your own emotions. Okay, and then you wouldn't be able to control your own emotion. This will happen. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, we couldn't even control our own emotions. இது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்தது வந்து என்னன்னா, இப்ப இந்த மாதிரி அவன் கண்ணை மூடி அவன் கோபம் கண்ணை மறைச்சிருச்சு அப்படிம்பாங்கல்ல, தட் இஸ் த கான்செப்ட். கோபம் கண்ணை மறைத்தது. கண் அப்படிங்கிறது யூ கேன் ஈக்குவேட் வித் பிரெயின். ஓகே, யூ கேன் ஈக்குவேட் வித் அனலைசிங் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் எபிலிட்டி. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒன் குட் நாட் கண்ட்ரோல் ஹிஸ் எமோஷன்ஸ். ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா உடனே வந்து he will jump into the fight and then like அதை வந்து பெருசு பண்ணி விட்டுருவாங்க. Okay, because he couldn't even control his emotions, and then how will we control the opponent's emotions? This is the question which you should ask. But those people are who have emotional intelligence will be able to control their own emotions. Okay, this is interpersonal skills. அது வந்து நடக்கும். அப்ப அடுத்த லெவல் என்னன்னா, many of us might be thinking this only, like கோவப்படக்கூடாது, நம்ம நிறைய கோவப்படுறோம்,
நம்ம வந்து தேவையில்லாம அவங்களை திட்டிட்டோம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். At one point of time, you might have analyzed about your own emotions, right? That's a natural growth. With the next concept, the ability to control the emotions of others. இது வந்து என்னன்னா, இது கைண்ட் ஆஃப் ஸ்கில், இது கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஓகே, நம்மளை பத்தி நம்ம யோசிச்சிருந்திருப்போம், பட் இது எப்படி நம்மளோட உணர்ச்சியில வச்சு we would be able to control the opponent அப்படிங்கிறது யோசிச்சிருக்க மாட்டோம். அப்போ இது ரெண்டையுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பீயிங் எமோஷனல் இஸ் நாட் அன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ரைட்? நீங்க வந்து எமோஷனலா இருக்கிறது அப்படிங்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. அதே சமயத்துல உங்களோட எமோஷன்ஸ் நம்மளோட எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு எதிரில் இருக்கக்கூடிய உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுதான் நமக்கு வந்துட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்ப இது பாத்தீங்கன்னா இங்க ஒரு படம் இருக்கிறத பார்க்க முடியுது. என்னன்னா ஹார்ட் ஒர்க்கிங் வித் ஹார்ட். ஓகே, அதாவது மூளையும் இதயமும் ஒன்றாக செயல்படுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாம் எப்படி நம்மளோட அறிவோட சேர்ந்து செயல்படுது, நம்மளோட உணர்ச்சிகளும் அறிவும் எப்படி பொருந்தி அமையுது அப்படிங்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இப்ப வந்து சில நேரங்கள்ல வந்து மூளை மட்டும் வேலை செய்யும், அப்ப வந்து என்னன்னா உணர்ச்சிகள் இருக்காது. அப்ப அது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. அதே சமயம் அது it is not an emotional intelligence. Okay, so it's just இப்ப பிரெயின் மட்டும் வேலை பண்ணது அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், யூஆர் ப்ராசஸிங் ஒரு இன்ஃபர்மேஷன். அதே சமயத்துல வெறும் ஃபீலிங்ஸ் மட்டும் வேலை பண்ணுது அப்படின்னு என்னன்னா இட்ஸ் ஜஸ்ட் எமோஷன்ஸ். ஓகே, when you mix both the things you will be able to get the emotional intelligence. அதான் இந்த பல்பு மாதிரி. ஓகே, so it's a kind of it's a kind of கான்செப்ட், ஹெட் ஒர்க்கிங் வித் ஹார்ட். இப்ப இந்த குரல் ஒண்ணு போட்டிருக்கேன். இந்த குரலுக்கு இப்ப இங்க இருக்கிறது தான் வந்து அனிச்ச மலர் அப்படிங்கிறது. இந்த குரலோட பொருள் யாராவது சொல்லுங்க. ஐ ஹாவ் டு அட்டெண்ட் சம்மன். ஓகே, அந்த குரலோட பொருளை மட்டும் சாரி, இந்த குரல் வந்து நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. இந்த குரலோட பொருளை வந்து யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. அனிச்ச மலர்னு சார், அந்த அனிச்ச மலர் வந்து நம்ம முகர்ந்து பார்த்தாலே வாடிடும். அதே போல நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்கள நம்ம விருந்தோம்பல் பண்ணலாம், அவங்களோட மனம் வாடிடும் சார். ஹலோ, ஐ மீன் இது இப்படி சொல்றாங்கல்ல, அப்ப விருந்தினர் வந்தா 1 minute, I will just ஓகே. நம்ம நண்பர் வந்து இப்போ திருக்குறள் பத்தி சொல்லியிருந்தாரு. அது சரியான ஒரு சொல் தான், சரியான விளக்கம் தான். மோப்பு குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு. அதாவது நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து என்னன்னா எந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த விருந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தோம்பல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இது வந்து நம்ம முகந்து பார்த்தா அனிச்ச மலர் வந்து வாடிடுமா அப்படிங்கிறது இட்ஸ் ஐ டோன்ட் நோ. I must have to explore, but even then that is a good concept, right? நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, அவங்கள்ட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்றோங்கிறத பொறுத்து அவங்க வந்து அவங்களோட விருந்து அமையும், அவங்க வந்து நம்ம ப்ராப்பரா பாத்துக்கிட்டோமா அப்படிங்கிறது பத்தி அவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இப்ப வந்து let's say that like you know how to treat your relatives whoever coming to your home or your friends whoever coming to your home. இது வந்து என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து முகம் தெரியாமல் அனுப்பி வைக்கிறீங்க, அவங்கள வந்து மன மகிழ்வோட அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னா யூ நோ த ஆர்ட் ஆஃப் ட்ரீட்டிங் த பீப்புள், ரைட்? உங்களுக்கு விருந்தோம்பல் பண்பு வந்து தெரிஞ்சிருக்கு. அப்ப என்னன்னா இப்ப இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்.
இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு we should behave in such ways அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்ப என்னன்னா இத வந்து யாரு சொல்றாங்க அப்படின்னா திருவள்ளுவர் வந்து நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரிப்பா தம்பி ஒரு பூ இருக்கு, அந்த பூ வந்து எப்படி வாழிமோ அதே போல நீங்க வந்து ப்ராப்பரா பாத்துக்கலன்னா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க வந்து முகமாடி போயிடுவாங்க அப்படிங்கறது வந்து அவர் சொல்றாருல்ல. அப்ப வாட் ஹி இஸ் டூயிங் ஆக்சுவலி, லைக் ஹி இஸ் ஆக்சுவலி டீச்சிங் அஸ் த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ரைட்? சோ இதுதான் வந்து என்னன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ பற்றிய ஒரு பேசிக். அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு அடுத்தவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது வந்து ஹெட் ஒர்க்கிங் வித் ஹார்ட். நம்ம திருவள்ளுவர் சொன்னது போல நம்ம வந்து மற்றவங்களோட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத வந்து கத்துக்கொள்றது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்ஃபேக்ட் இந்த குறளே வந்து என்னன்னா நமக்கு வந்துட்டு டீச்சர்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட் ஒன்லி. சோ அது என்ன சொல்லுதுன்னா, whoever is coming to your home, look after properly and then don't show your emotions on your face. And then நீங்க வந்து எப்படி உங்க முகபாவனை இல்ல எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அது மாதிரி தான் they will feel like that அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்செப்டுக்குள்ள போலாம், மேயர் அண்ட் சாலோவே. ஓகே, நம்ம இதுக்குள்ள போவோம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னால ஐ வில் டேக் an 1 minute break. ஓகே, இது வந்து என்னன்னா இவங்க 2 பேரும் வந்து எத்திக்ஸ் பத்தி ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் எழுதுனாங்க. அதுல வந்து என்னன்னா ஒரு 4 கான்செப்ட் பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 4 கான்செப்ட் நம்ம என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சிலபஸ் படி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த கான்செப்ட் வந்து என்னன்னா ஒரு 4 ஏரியா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஏரியா என்னன்னு நம்ம பார்ப்போம். என்னன்னா perceiving emotions. Okay, people's capacity to identify emotions in themselves and others. Okay, using எப்படி நமக்கு தெரிய வரும் அப்படின்னா அதான் முப்பக்குடையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குடையும். So using facial expressions, tone of voice and body language. Okay, body language, tone of voice and expressions, facial expressions. So when it comes to interview, these are all the non-verbal communications one should take care of. அதான் சொல்லுவாங்க. அப்ப ஏன் அப்படின்னா இப்ப வந்து என்னன்னா verbal communication is about intelligence, okay, right? But non-verbal communications are about body languages, and then these are about emotional intelligence. If you have emotional intelligence, it will be expressed when you are sitting in the interview, right? Not necessarily UPSC interview, to any interview or even in any discussions, your non-verbal communications will always be shown to the other people. நீங்க எப்படி பேசணும் அப்படிங்கறது அவங்க தெரிஞ்சுப்பாங்க, ரைட்? அப்ப இது வந்து என்னன்னா இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு perceiving emotions. இப்ப வந்து என்னன்னா அவர்கள் வந்து எப்படி என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க அப்படிங்கறது வந்து என்னன்னா அவங்க முகம் காட்டி கொடுத்துரும். ஓகே, அப்ப வந்து என்னன்னா சிலர் வந்து இதை ஃபேக் பண்ணுவாங்க. அது வந்து யூ ஷுட் நோ தட் ஸ்கில் ஆர் அதர்வைஸ் யூ கான்ட் ஃபேக் இட். சிலர் வந்து அதை காட்டவே மாட்டாங்க. த ரீசன் பீங் தேர் எமோஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்ட் வெல் எனஃப். லைக் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் 3 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இன் ஜெனரல் நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி லாங்குவேஜஸ் ஆர் கால்டு நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ். அது வந்து என்ன பண்ணணும், நம்ம எமோஷன்ஸை வெளிக்காட்டும். சிலர் வந்து அந்த வெளியே காட்ட மாட்டாங்க, அதாவது இன்ஹெரண்ட் நேச்சரா காட்ட மாட்டாங்க, அவங்க வெளிப்படாது. இட் இஸ் பிகாஸ் தேர் எமோஷன்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ராங் எனஃப். ஆனா சிலர் வந்து ஓவரா காட்டுவாங்க, தட் மீன்ஸ் தே வில் ஃபேக் இட். ஓகே, தட் இஸ் ஆல்சோ தேர். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இஃப் யூ ஹேவ் டு ஃபேக் யுவர் எமோஷன்ஸ், தென் யூ should be able to do that. அத செய்யற அளவுக்கு உங்களுக்கு திறமை வேணும். சோ இது 3 பார்த்திருக்கோம். இந்த perceiving emotions. இப்போ நான் பேசுற டோனை வச்சு என்ன பண்ணலாம், you will be able to perceive my emotions, right? 1 or 2 things maybe, and then but if you sit in front of me, you will be able to observe few more things. Good. இதான் வந்து என்ன சொல்றது அப்படின்னா perceiving emotions. So இது வந்து it's one part of emotional intelligence.
emotions will be there. அப்ப அதை வந்து எப்படி perceive பண்றோம், அந்த ability to perceive these emotions, people's capacity to identify emotions. வந்து ஒருத்தன் கோபமா இருக்கிறானா, இல்ல அழுகிறானா, சிரிக்கிறானா, இல்ல சிலர் வந்து கோபத்துல அழுவாங்க, சிலர் வந்து சந்தோஷத்துல அழுவாங்க. So like the ability to differentiate and identify the emotions, not just about others but about our own self. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, எதிரில் இருக்கிறவங்களை பற்றி மட்டுமல்ல, தன்னை பற்றியும் தன்னோட உணர்ச்சிகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி. This is a part of emotional intelligence. This is part A, part 1, that is perceiving emotions. Okay, so this is what we are reading. Then next to go towards next area, reasoning with emotions. Okay, using emotions to enhance cognitive activities and adapt to various situations. இப்ப காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், என்ஹான்சிங் காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். இப்பதான் இங்க என்ன பண்றோம்னா, நம்ம வந்து இதயத்திலிருந்து என்ன பண்றோம்னா மூளைக்கு போறோம். ஓகே, ஹார்ட் டு பிரெயினுக்கு போறோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாக்குறோம் அந்த எமோஷன்ஸை வந்து என்ன பண்றோம், பெர்சீவ் பண்றோம், அப்சர்வ் பண்றோம், அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்றோம். அதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, it should reach brain, it should enhance cognitive activities. ஓகே, ஒருத்தர் வந்து மலையில குளிர்ல நடுங்குறாரு அப்படின்னா அவரோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆனா சிலர் வந்து மலையில வேணும்னே நடைய வர்றாங்க அப்படின்னா அவங்களோட எமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து மலையில குளிர்ல ஒருத்தர் நடுங்குறாரு இல்ல நனையறாரு அப்படின்னா அவருக்கு கொடை கொடுக்கறது ரைட். பட் ஒருத்தர் வேணும்னு மலையில நனையறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கொடை கொடுக்கறது இட்ஸ் நாட் ரைட். So you are seeing a same situation, both are in the rain, but one needs the umbrella, the other doesn't. நான் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்ப வந்து என்னன்னா, there are people, அவங்க வந்து என்ன பண்ணா, ரோட் ஓரமா நம்ம என்ன பண்ணுவோம், நடந்து போயிட்டு இருக்கோம், சேறு சகதியமா தண்ணி இருந்தா we like வண்டி பக்கத்துல வந்தா we will expect the vehicle to go slow, right? அவங்க வந்து ஸ்லோவா தான் போகணும்னு எதிர்பார்ப்போம், அவங்க போவாங்க. பட் there are people who are sitting on the roadside with banner saying that அந்த தண்ணி எங்க மேல அடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு அந்த ரோட்டுக்கு அந்த பக்கத்துல வந்து சேர் போட்டு they are sitting there. Whenever the vehicle passes over there, the water splashes on them and then they enjoy that one. So like there comes the emotional intelligence. Are you going to slow down the vehicle when you see the banner which says that splash the water on us? அப்படி பண்ணும்போது நீங்க வந்து மெதுவா போனீங்க அப்படின்னா it is not emotional intelligence because they are expecting you to do. The meanwhile, நீங்க ஒருத்தர் சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்காரு, அவர் மேல தண்ணி அடிச்சா they will get angry. There you should slow. So this is called reasoning with emotions. You are seeing some emotions, ஒருத்தர் குளிர்ல நடுங்குறான், வேணும் நடுங்குறான், வேண்டான்னு நடுங்குறான், right? And then you are reasoning with cognitive activities, you are enhancing your cognitive activities and you are adapting to that situation. This is reasoning with emotion. This is second part of the emotional intelligence, right? So நம்ம next part க்கு போவோம். Understanding emotions. Ability to differentiate between emotional states as well as their specific causes and trajectories. இது வந்து என்னன்னா, ஒருத்தவங்களோட எமோஷனல் ஸ்டேட்டஸ், அவங்களோட உணர்ச்சி நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் உணர்ச்சி நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, தி எபிலிட்டி. திஸ் இஸ் ஆல்சோ தேர்ட் பார்ட் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அண்ட் அதோட காரணம் என்ன, ஏன் வந்து அவன் உருளனே இருக்கான், நம்ம சொல்லுவோம்ல அவன் உருளனே உட்கார்ந்துருக்காங்க, அமைதியா இருக்காங்க. இப்ப இது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. உருள இருக்கான், அமைதியா இருக்கான், இல்ல வந்து அவங்க கோபமா இருக்காங்க, அவன் வந்து கோபத்துல கொந்தளிக்கிறாங்க, அவங்க கோபத்துல குதிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி கோபத்துல சிலர் அமைதியா இருப்பாங்க. ஓகே, அது வந்து என்னன்னா என்ன சொல்றது, ஒரு மிக கடினமான ஒரு சிச்சுவேஷன்ல மிக அதிகமான கோபம் வந்து சிலர் வந்து அதை அமைதியை காட்டுவாங்க, பேசவே மாட்டாங்க. ஓகே, சிலர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐ மீன் they will express this like anything. அத கொந்தளிக்கிறது. அப்ப இதுல டூ கைண்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர்ஸ் ஆர் தேர். அப்ப அது என்னன்னா, யூ ஷுட் பி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எமோஷனல் ஸ்டேட்டஸ் அண்ட் வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்.
specific cause, and what is the trajectory? Is it going like this? Is it going like this? Or is it going like this? What is going to happen? How he will behave, he or she will behave in future? அப்படிங்கிறதுனா தெரிஞ்சுக்கிறது தான் understanding emotions. Okay, it's not just about emotion. He's crying and then like அப்ப நமக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அது எதுனால அழுகுறான், இவன் வந்து எவ்வளவு நேரம் அழுவான், இவன் நடிக்கிறானா இல்ல நீலி கண்ணீரா போலி கண்ணீரா? இப்ப நீலி கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குல்ல, நீலி கண்ணீர் வடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வாட் இஸ் தட்? ஓகே, அடுத்து வந்துட்டு என்னன்னா இது எங்க போய் முடியும்? ஓகே, இப்படி அழுதுட்டே இருப்பானா இல்ல அமைதி ஆயிருவாங்களா? ஸோ the ability to understand the trajectories. These are all understanding emotions. Now let's come to managing emotions. This is very important. The ability to remain open to a wide range of emotions. This is very, very important. When I was reading all these things, like I spent a lot of time in these things. I was also spending a lot of time in these things because or otherwise we don't know about emotional intelligence at all. We know intelligence, but we don't care and then we don't know much about this emotional intelligence. படிச்சுட்டு இருக்கும்போது என்னன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸா இருந்தது. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நோயிங் எமோஷன்ஸ், ரிமைன் ஓப்பன் டு வைட் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ், வைட் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ். ஓகே, அது வந்து குறுகிய எமோஷன்ஸுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு அடாப்டபிளா இல்ல ஓப்பன் டு இருக்கிறது முக்கியம் இல்ல, வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ்க்கு வந்துட்டு we are ready to face it. One thing, and recognize the value of feeling certain emotions in specific situations. அப்ப ஃபீலிங்கோட வேல்யூஸ் வந்து புரிஞ்சுக்கிறது and understand which short and long term strategies are most efficient for emotion regulation. இப்போ you know all these things and then you understood, right? But now, so it comes like this. You perceived the emotions from facial expressions and then you reasoned the emotions with emotions. I mean, reasoning was happened and then you understood the emotions very well and then you know the cause and you know the trajectory. And now how you are going to manage that emotion or how you are going to regulate that emotion of your own self and then emotion of opponent. நம்முடைய மற்றும் எதிராளியோட எதிரில் இருப்பவருடைய எமோஷன்ஸை எப்படி வந்து ரெகுலேட் பண்றீங்க, அப்படி ரெகுலேட் பண்றதுக்கு ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அது எவ்வளவு எஃபிஷியன்ட் ஆனது, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா மேனேஜிங் எமோஷன்ஸ். தீஸ் ஆர் ஆல் த 4 things. இது வந்து எம்எஸ் சொன்னது, மேரன் சல்வே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பர்சீவிங் எமோஷன்ஸ், லிசனிங் வித் எமோஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன்ஸ், மேனேஜிங் எமோஷன்ஸ். இந்த 4 கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காங்க. This is the concept of emotion, emotional intelligence. It's not emotion, it's emotional intelligence. இந்த 4 சேர்ந்தது என்ன கொடுக்குது நமக்கு அப்படின்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குது அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் இங்க ஒரு படம் இருக்கு, அதை மட்டும் பாத்துரும். இதை வந்து என்னன்னா டிஃபரெண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் எமோஷன்ஸ். ஓகே, இது வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இங்க பாருங்க, இது வந்து என்னன்னா ஒரு கிராஃப், மேல வந்து எனர்ஜி, ஹை எனர்ஜி, கீழே லோ எனர்ஜி, அதுக்கடுத்து வந்து என்னன்னா சைட்ல வந்து என்னன்னா பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ். இப்போ இது என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஒன். ஸோ வேர் இஸ் த எனர்ஜி லெவல் அண்ட் தென் இஃப் இட் இஸ் இட் நெகட்டிவ் எமோஷன் ஆர் பாசிட்டிவ் எமோஷன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் லுக் இன் டு தீஸ் குவார்டர்ஸ். மேல பாத்தீங்க அப்படின்னா வேர் வி ஹாவ் டு பி and where we will be. இப்போ வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து நெகட்டிவ்ல ஹை எனர்ஜியில இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோ, இந்த குவார்டர் நெகட்டிவ்ல ஹை எனர்ஜியில இருந்தா என்ன ஆகும்? ஃபியர்ஃபுல், ஆங்கிரி, ரிசன்ஃபுல், டிஃபென்சிவ், ஆங்ஸியஸ், இதெல்லாம் நடக்கும். அதே எனர்ஜி குறைவா இருந்தா என்ன ஆகும்? அவன் தான் வந்து கொந்தளிப்பாங்க, உணர்ச்சியில கோபத்துல கொந்தளிக்கிறது அப்படிங்கிறது. திஸ் இஸ் தட் பிளேஸ், பிகாஸ் கோபம் இஸ் a negative, anger is a negative emotion and that energy level is high, so he is he is expressing it as a high degree of anger. அதான் வந்து கொந்தளிக்கிறது. பட் அந்த அதர் ஹேண்ட் நெகட்டிவ், அந்த எனர்ஜி வந்து கம்மியா இருக்குன்னு பாருங்களேன். burned out, defeated, hopeless, depressed, exhausted. So often, like whenever our prelims result, mains result, interview results comes, we may
come to this stage or like this stage, okay, right? It's negative energy state, negative emotion side. But let's go this way, and then you see this one. Positive side, low energy, tranquil, peaceful, serene, mellow, relaxed. Okay, பாசிட்டிவா இருக்கும் பட் எனர்ஜி இஸ் லோ. அதாவது என்னன்னா அமைதியா இருக்குது. இப்ப இதே ஹை எனர்ஜி ஆச்சுன்னா என்ன ஆகும்? கான்பிடென்ட், ஜாய்ஃபுல், கனெக்டட், சேலஞ்ச், இன்விகரேட்டட், அப்படி என்னன்னா அவங்களோட மகிழ்ச்சியை வந்து அப்படி வெளிக்காட்டுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹை எனர்ஜி. அண்ட் so one should always try to, it will be very difficult to go like this, but we should try to go like this, high energy negative to this way. Okay, so when we move this, it is possible. So we should understand the existence of these four areas of emotions, and then we should be able to manage these things. We should be able to regulate these things. And இது வந்து என்னன்னா இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இல்ல, எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது பொருந்தி அமையக்கூடியது அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கடுத்து என்னன்னா நம்ம டேனியல் கோல்மேன் இந்த புக்கு வந்து if you want to read one book, and then I would suggest at least both the books are good. At least emotional intelligence would be helpful. The reason being, at one point of time people were thinking that என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, people were thinking that intelligence is everything, அறிவு தான் எல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்றாரு, ஒரு 25-30 இயர்ஸ்க்கு முன்னால he brought a concept called this emotional intelligence. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு புக் எழுதினார். ஓகே, இந்த புக் தான் வந்து என்னன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், why it can matter more than IQ, why EQ will be more than IQ அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுதான் இந்த புக்கை வந்து அவரு எழுதினார். ஓகே, சோ அப்புறம் தான் வந்து என்னன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பிரபலமாச்சு. அப்புறம் ரொம்ப காலமா அவரு அதை பத்தி பேசிட்டு எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, பேசிட்டு எழுதிட்டு வந்துட்டு இருக்கார். இன்னொரு இது எழுதினார் அவரு, சோசியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினார். ஓகே, இது ரெண்டுமே பார்ட் ஆஃப் ஐபி. நீங்க வந்து அது ஐபி எப்படி டிஃபைன் பண்றீங்க அப்படிங்கிறது, ஒன்னு இன்டர்பர்சனல், ஒன்னு இன்ட்ரா பர்சனல். ஓகே, இது வந்து இன்ட்ரா அண்ட் திஸ் ஒன் இஸ் இன்ட்ரா. Both are very important for a public servant. Both are very important for common man. Both are very important for leaders. Both are very important for followers too. Okay, so this is very important for human being. So Daniel Goleman இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் என்ன இந்த புக்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன் அது நிறைய ரீசனிங் அவுட் பண்ணிருப்பாரு. இது வந்து என்னன்னா சோசியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, the revolutionary new science of human relationship, அதை பத்தி அங்க பேசியிருப்பாங்க. பியாண்ட் ஐக்யூ, பியாண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சோசியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. both are very good book, and then few other reading habit, and then I would suggest you to go through that. ஓகே, இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் ஒரு 5 கான்செப்ட் சொல்லியிருக்காரு. இப்ப இது பார்த்துட்டு we will take a break. Okay, I think emotional intelligence 2 கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் let's go through this because this is worth spending time. இதுல வந்து என்னன்னா 5 பாயிண்ட்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம என்னென்ன அப்படின்னு concept of emotional intelligence only. So when you're able to understand the concepts very well, then you'll be able to appreciate the applications of this emotional intelligence when it comes to governance as well as administration. So we are spending a little more time in this thing, and then, which will help you in other ways of life also. So personal competence, like self-awareness, knowing our internal status, preferences, resources and intuitions. இதான் வந்து தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஓகே, okay, emotional awareness, accurate assessment of our strength and limits. Okay, self confidence, இதெல்லாம் சேர்ந்ததும் self awareness. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். Even when you are preparing for exams, when you are preparing for UPSC, and then
you should know your own self. Self-awareness is a must. It's not just a lot of glossy pictures are coming here and there, and like everybody is like, oh they are. என்ன சொல்றது, அது வந்து a lot of people are putting a lot of messages and status on social media, and then that ignited you, that motivated you, so you have chosen UPSC. That should not be the case. And then you couldn't clear 2 attempts, and then so you thought of, okay, let's go for group 2 or group 1. அப்போ வந்து என்னன்னா, you should not do that also, but your decisions should be made once you are self-aware of your own self. இது வந்து என்னன்னா செல்ஃப் அவேர்னஸ். அப்ப நமக்கு ஏன் வேணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். யூபிஎஸ்சி எல்லாரும் படிக்கிறாங்கிறதுக்காக, இல்ல டிஎன்பிசி எல்லாரும் படிக்கிறதுக்காக, பேங்கிங் எல்லாரும் படிக்கிறாங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து என்ஜினியரிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவர், என்ஜினியரிங் பிடிச்சிருக்கிறவர் வந்து he should not come here. A scientist should be scientist, should become a scientist. Who is interested in science should become a scientist. It is expected out of him. அப்ப தெரியல அப்படின்னா என்ன ஆகும்னா, you will be influenced by the environment. அப்ப இதுக்கு பேர் தான் என்னன்னா செல்ஃப் அவேர்னஸ். யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் யூ, யூ ஷுட் நோ ஹவ் இட் அஃபெக்ட்ஸ் யூ, தென் யூ ஷுட் நோ வாட் ஆர் யூ திங்கிங், அண்ட் தென் இஃப் இட் இஸ் குட் ஆர் பேட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இது வந்து என்னன்னா செல்ஃப் அவேர்னஸ். அதுக்கடுத்து செல்ஃப் ரெகுலேஷன், மேனேஜிங் அவர் இன்டர்னல் ஸ்டேட்டஸ், இம்பல்சஸ் அண்ட் ரிசோர்சஸ். நம்மளோட மனநிலை, உள் மனநிலை, இம்பல்சஸ் நம்மளோட உணர்ச்சி கிளர்வுகள், அண்ட் ரிசோர்சஸ் நம்மளோட வளங்கள். ஓகே, இதை எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது. செல்ஃப் கண்ட்ரோல் ஆஃப் டிஸ்ரப்டிவ் இம்பல்சஸ். ஓகே, செல்ஃப் கண்ட்ரோல் ஆஃப் டிஸ்ரப்டிவ் இம்பல்சஸ். திடீர்னு வந்து நமக்கு ஏற்படக்கூடிய வாட் வி சே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், லைக் some of you might be like ஒரு 10-15 பேர் இப்ப கிளாஸ்ல இருக்கும் அப்படின்னா, ஒரு few of you might be taking notes like anything இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் few might not even join, right? And okay, you are not joining, good, but what are you going to do? YouTube might be showing something based on your past searches, and then அதை பார்த்துட்டு இருப்போம். அதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். கிளாஸ் கவனிச்சுட்டு இருந்தோம், அதுக்கடுத்து வந்து என்ன பண்றோம், நமக்கு வந்துட்டு சோசியல் மீடியால போயிடுறோம், இல்ல ஏதாவது வேற ஏதாவது ரிலவெண்டா படிக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னா டிஸ்ரப்டிவ் இம்பல்சஸ். நம்மளோட போக்கை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய இம்பல்சஸ். ஓகே, சோ இந்த இம்பல்சஸ் வரும் பொழுது யூ ஷுட் பி ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் ஓன் self control. Okay, that is very much important, especially for an aspirant. Okay, so it's not just for an answer, once again it's for your own preparation. It's whenever a disruptive impulses comes, you should be able to control your own self. That's one part of self regulation. Okay, then trustworthiness, நம்பிக்கைத்தன்மை, consciousness. இது வந்து என்னன்னா அறிவார்ந்த நிலை, அடாப்டபிலிட்டி டு சேஞ்ச், மாற்றங்களுக்கு வந்து தயாரா இருக்கிறது. ஓகே, மாற்றங்களுக்கு தயாரா இருக்கணும். யூ ஷுட் பி ஏபிள் டு அடாப்ட் டு வெரி சேஞ்சஸ். அண்ட் தென் லைக் ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் UPSC, பட் ஐ won't go to any academy, or I won't go to test series, or like I won't go meet and a guide. And then if you're sitting like that, and then you are not ready to adapt these changes. You may be in your village, you may wish to go to Chennai, but you couldn't do to. You may wish to go to Bangalore, which you couldn't do to. Which you couldn't do. That means you couldn't adapt to the changes. But when it comes to self-regulation, that is also a must. And comfort with new ideas and approaches. You should always thinking about the new ideas and approaches. Then let's go to motivation. Moving toward achievement of goals. If motivation is a part of எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம ஒரு கோல் வச்சிருக்கோம்னா அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம முன்னேறணும். இட் இன்க்ளூட்ஸ் அ டிரைவ். ஓகே, அந்த உள்ள இருக்கக்கூடிய the energy, that is drive, commitment to your groups or organizations goal. If you are in civil service or in a private job, and then you have commitments to your organization's goals. That is a kind of motivation, and that motivates you also. And then initiative, the ability to take new initiatives or whatever it is. Optimism in spite of obstacles or setbacks. தொல்லை துன்பமெல்லாம் வரும்பொழுது என்னது தளர்வடையாம இருக்கிறது. The ability to
see through it, and then the ability to see the bright future even during the obstacles and setbacks. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மோட்டிவேஷன். இங்க 3 விஷயம் பார்த்திருக்கோம். ஜஸ்ட் சம்மம் செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் மோட்டிவேஷன். இந்த 3 சேர்ந்தது என்னன்னா பர்சனல் காம்பிடன்ஸ். ஓகே, எப்படி நம்மளை நாமளே மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தி. லெட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த அதர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த கான்செப்ட். சோசியல் காம்பிடன்ஸ், ஹவு வி ஹேண்டில் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சோசியல் காம்பிடன்ஸ். இதுல 2 கான்செப்ட் இருக்கு. எம்பத்தி அப்படிங்கிறது சோசியல் ஸ்கில் அப்படிங்கிறது. இப்ப எம்பத்தி அப்படின்னா ஹேவிங் அவேர்னஸ் ஆஃப் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், நீட்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ். அதாவது மற்றவர்களுடைய ஹேவிங் அவேர்னஸ். இந்த எம்பத்தி பத்தி நம்மளே விளக்கமா நம்மளோட முந்தைய கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் சம் அப். Understanding others, developing others, anticipating and meeting others' needs, leveraging diversity, reading a group's emotional, current and power relationships. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எம்பத்தி அப்படிங்கிறது. Let's move to another thing, social skills. Social skills அப்படிங்கிறது very important. Adaptness at including desirable responses in others. For example, adaptness at inducing desirable response in others. மத்தவங்களுக்கு மத்தவங்களோட மனதுல டிசைரபிள் ரெஸ்பான்ஸ் உருவாக்குறதுக்கான அந்த அடாப்ட்னஸ், அது சோசியல் ஸ்கில் அப்படிங்கிறது. ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். I should be an influencer. I mean, the word is coming up, right? Influencer. அப்ப அது என்னன்னா the ability to influence others. அதுக்கடுத்து clear communication. ஓகே, நம்ம சொல்லக்கூடிய சொற்கள், நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட், it should reach the opponent. It's a clear communication. Conflict management. Whenever an issue comes between 2 groups of people, and then as a civil servant, you should be able to manage that conflict. And then தலைமைத்துவம், leadership, ability to catalyze change, மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தன்மை, building bonds, உறவுகளை உருவாக்கக்கூடியது, collaboration and cooperation, மற்றவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவது, ability to create group synergy. ஓகே, ஒரு குழுவை குழுவா செயல்படுவதற்கான அந்த இதை தூண்டுவது. ஓகே, இது என்னன்னா இந்த 5 கான்செப்ட் ரொம்ப பார்ட் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, 5 பார்ட்ஸ். நம்ம முன்னால 4 பார்ட்ஸ் பார்த்தோம், இப்போ 5 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். திஸ் இஸ் கிவன் பை டேனியல் கோல்மன். ஓகே, இப்போ என்னன்னா சேம் லைக் the same concepts are given in a different perspective. இது எப்படி சொல்லிருக்குன்னா பர்சனல் காம்பிடன்ஸ், அதை எப்படி ரெகக்னைஸ் பண்றோம், அதை எப்படி ரெகுலேட் பண்றோம். சோசியல் காம்பிடன்ஸ் எப்படி ரெகக்னைஸ் பண்றோம், எப்படி ரெகுலேட் பண்றோம். ஓகே, இது என்னென்ன ஷேர் ஆயிருக்குன்னு பாருங்க. செல்ஃப் அவேர்னஸ், தன்னை தெரிஞ்சுக்கிறது. செல்ஃப் மேனேஜ்மெண்ட், தன்னை மேனேஜ் பண்ணிக்கிறது. சோசியல் அவேர்னஸ், சமூகத்தை தெரிஞ்சுக்கிறது. ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அந்த சமூகத்தோடு ப்ராப்பரா உறவாடுறது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் recognition to regulation. So இது ரெண்டு கம்பேர் பண்ணிட்டு we arrived these areas, parts. அதுல என்னென்ன கான்செப்ட் வருது அப்படிங்க. செல்ஃப் அவேர்னஸ் நம்ம பார்த்தோம், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். சோசியல் அவேர்னஸ், நோயிங் அபவுட் தி சொசைட்டி. ஓகே, பிக்கிங் அப் ஆன் த மூட் இன் த ரூம். 4 பேர் கிளாஸ்ல உட்கார்ந்துருக்காங்கன்னு இப்ப நினைக்கிறாங்க போதும் 1 மணி நேரம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது. எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த மூட் ஆஃப் த கிளாஸ் ரூம், கேரிங் வாட் அதர்ஸ் ஆர் கோயிங் த்ரூ. ஓகே, சிலர் பேசிட்டே இருப்போம் மணிக்கணக்கா, we are ready to do that, but எதிரில் இருக்கிறவங்க கேட்கறதுக்கு தயாரா இருப்பாங்களா? கேரிங் வாட் அதர்ஸ் ஆர் கோயிங் த்ரூ, இது என்னன்னா சோசியல் அவேர்னஸ். ஹியரிங் வாட் தி அதர் பர்சன் இஸ் ரியலி சேயிங். அவங்க ஒரு 2-3 வார்த்தை சொல்லுவாங்க, பட் ரியலி சேயிங் அப்படிங்கும்போது அங்க ஒரு ட்ரிக் இருக்கு. ரியலி சேயிங் அப்படின்னா அவங்க சொல்லணும்னு சொல்லலாம், ஆனா பேக்ரவுண்ட்ல there will be some other meaning, there will be some other themes. Okay, the ability to understand that one. இது என்னன்னா சோசியல் காம்பிடன்ஸ், இது அவேர்னஸ். இப்ப ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் என்னன்னா getting along with others, handling conflict effectively, clearly expressing ideas, using sensitivity to another person's feeling. அதான் எம்பத்தி. இது என்னன்னா the same concept இது 5 இருக்குல்ல, it is also classified like this. அதை புரிஞ்சுக்கிறது எப்படி ரெகக்னைஸ் பண்றோம், எப்படி ரெகுலேட் பண்றோம் அப்படிங்கிறது. பர்சனல் காம்பிடன்சஸ் எப்படி ரெகுலேட் பண்ணி ரெகக்னைஸ் பண்றோம், சோசியல் காம்பிடன்சஸ் எப்படி ரெகக்னைஸ் பண்ணி ரெகுலேட் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இது டேனியல் கோல்மன் இவர் சொன்னது, இந்த புக்ல அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, which is worth reading. பாருங்க. So like with this we will take a break. ஓகேங்களா, யூடியூப்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. We will take a break for some time, after which we will continue this one, after which we will go to the next part. Maybe now the time is 11:30.
hopefully I would like to meet you by 11:50. Okay, after 20 minutes. Okay, so like I will take a break. I like to like இதே லிங்க் தான், இந்த லிங்க்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எஸ்டி ஹலோ, நம்ம ஆடியபிள்? சார் ஓகே, நம்ம திரும்ப வந்துட்டு 11:50 வந்து நம்ம திரும்ப ஜாயின் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. டேக் a break, 20 minutes break. Thank you. தேங்க்யூ.